4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். கடந்த 1-2 வாரங்களாக நாம் மனிதனுடைய 3 பகுதிகளை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். மனிதனுக்குள்ளே 3 பகுதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதன் வெறும் சரீரம் மட்டுமல்ல, இந்த சரீரத்துக்குள்ளே கர்த்தர் ஆவி, ஆத்துமா என்ற 2 பகுதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. ஆத்துமா தன்னோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. மனிதன் தனக்குள்ளே தன்னுடைய வாழ்வை நடத்துவதற்காக தன்னோடு தொடர்பு கொள்ளக்கூடியது ஆத்துமா. சரீரம் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. இப்படிப்பட்ட பேட்டர்ன்ல தான் கர்த்தர் மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். உள்ளே இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும் சேர்ந்துதான் உள்ளான மனிதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரீரத்தை வேதம் புறம்பான மனிதன் என்று அழைக்கிறது. ரொம்ப முக்கியமான சத்தியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருவதற்கும் முன்னேறுவதற்கும் தேவனோடு இன்னும் நெருக்கம் அடைவதற்கும் இந்த சத்தியம் மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் அநேக ஆவிக்குரியர்களுக்கு இல்லாதபடினால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர முடியவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராதபடியினால், வளர முடியாதபடியினால் அவர்களுடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் அவர்களால் வளர முடியவில்லை. ஆகவே எல்லாவற்றுக்கும் சென்டராக, மையமாக இருப்பது இந்த சத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பல வாரங்கள் நாம் தொடர்ந்து இந்த சத்தியத்தை பார்க்க போகிறோம். தேவன் வெறும் சரீரத்தை மட்டும் மனிதனுக்கு கொடுக்கவில்லை, உள்ளே ஆவி என்ற ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு காண்பித்தேன். தேவன் தம்முடைய சாயலிலே மனிதனை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் என்ன சாயலில் இருக்கிறார்? தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிறவர் அவருடைய சாயல்ல மனிதனை படைக்க வேண்டுமானால் மனிதனையும் ஆவியாகத்தான் படைக்க வேண்டும். ஆகவேதான் மனிதனுக்குள்ளே ஆவி என்ற ஒன்றை வைத்தார். அந்த ஆவி இருக்கிறபடினால்தான் ஆவியாயிருக்கிற தேவனோடு இவன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடிகிறது. ஆவியாயிருக்கிற தேவனோடு உறவாட முடிகிறது. ரொம்ப முக்கியம். ஆகவே ஆவி, இந்த ஆவி என்பது மனிதனுடைய வாழ்வுக்கு மையமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், வேதத்திலே ஆவி என்ற வார்த்தையும் இருதயம் என்ற வார்த்தையும் ஒரே அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளணும். இதை புரிஞ்சுக்கிறலன்னா பைபிள்ல நிறைய வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. நல்லா போக போக பல காரியங்களை நான் ஆழமாய் வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆவி என்றாலும் இருதயம் என்றாலும் ஒரே அர்த்தம். வாசிப்போம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 21. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, கவனிங்க என்ன வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது? இருதயம். எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். ஒரே ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தர் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுகிறார், மறுபடியும் வலியுறுத்துகிறார். அப்படி வலியுறுத்தும் போது முதல் ஸ்டேட்மெண்ட்ல எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, அதையே வலியுறுத்தும் போது அடுத்த வார்த்தையில என்ன சொல்றாரு? எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. ஆகவே இருதயம் என்றாலும் ஆவி என்றாலும் ஒரே அர்த்தம் என்கிறதை நாம் மனதில் பதிக்க வேண்டும். அப்படி நீங்க படிச்சாதான் பைபிள்ல நிறைய வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் கிடைக்கும். சோ இப்ப திருப்புவோம் நீதிமொழி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை அல்லது உன் ஆவியை காத்துக்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை வேதத்துல, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். எல்லா காவலோடும், எல்லா காவலோடும் உன் ஆவியை காத்துக்கள், உன் இருதயத்தை காத்துக்கள். ஏனென்றால், காரணம் என்னவென்றால், அதனிடத்தினின்றுதான் ஜீவ ஊற்று புறப்படும். ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள இருந்துதான் உன் வாழ்வு புறப்படுகிறது. அதுக்குள்ள இருந்துதான் உன்னுடைய எதிர்காலம் புறப்படுகிறது. அதற்குள்ள இருந்துதான் உன்னுடைய குடும்ப வாழ்வு புறப்படுகிறது. அது நினைத்துதான் உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில், உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய நல்வாழ்வு எல்லாம் இங்க இருந்துதான் புறப்படுகிறது. ஆகவே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கள். நம்ம வீட்டை காத்துக்கொள்றோம், நல்லா காத்துக்கிறோம். போன வாரம் சொன்ன மாதிரி வீட்டை பூட்டிட்டு மட்டும் வர மாட்டோம். பூட்டிட்டு 4 இழுத்து பார்த்துட்டு தான் வருவோம். வீட்டுக்குள்ள ஒன்றும் பெருசா ரொம்ப ஒன்றும் இல்லை. 25 கோடியா இருக்குது இல்ல, இருக்கிறது ஏதோ கொஞ்சம். அந்த கொஞ்சத்தையும் நம்ம என்ன செய்யணும்? நல்லா காத்துக்கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு, காத்துக்கோ, அதை நல்லா காத்துக்கோ. ஆனா அதை விட, உன் வீட்டை விட, உன் பீரோவை விட, உன் லாக்கரை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது உன்னுடைய இருதயம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆவி என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். லட்ச மக்கள், ஆவிக்குரிய மக்களுக்கே, ரட்சிக்கப்படாதவர்களை விட்டுருங்க, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த இருதயத்தை குறித்த ஒரு உணர்வு, இந்த ஆவியை குறித்த ஒரு முக்கியத்துவம், இதை காத்துக்கொள்ள வேண்டிய அந்த உணர்வு அநேகருக்கு இல்லை. அதனால வாழ வேண்டிய அவர்கள் அளவு அவர்கள் வாழவில்லை. அவர்களுக்குள் இருந்த அந்த ஊற்றை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அந்த ஊற்றை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, வாழ்வுக்கான ஊற்று, ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லைஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியை கர்த்தர் ஊற்றாக வைத்திருக்கிறார். ஊற்றை குறித்து சில காரியங்கள் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னால இந்த வசனத்தை பல டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா இதே வசனம் வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு கொஞ்சம் வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அதை வாசிக்கும் போது எனக்கு பிரயோஜனமா இருந்தது. அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். தி மெசேஜ் என்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது ஆங்கிலத்தில். இதே வசனம், எந்த வசனம்? இந்த 4:23 வாசனம் இல்லையா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து ஜீவ ஊற்று புறப்படும். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தி மெசேஜ் அப்படின்ற டிரான்ஸ்லேஷன்ல, கீப் விஜிலண்ட், வாட்ச் ஓவர் யுவர் ஹார்ட். ரொம்ப ஜாக்கிரதையோடு உன் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கொள். கீப் விஜிலண்ட், வாட்ச் ஓவர் யுவர் ஹார்ட். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, that's where life starts. ரொம்ப அழகா இருக்குது. that's where life starts அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கதான் உன் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிற இடம் உன் இருதயம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உன் வாழ்வு ஆரம்பிக்கிற இடம் உன் ஆவி என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அங்க இங்க இல்ல. அந்த பிரசங்காட்டி இந்த பிரசங்காட்டியும் கிடையாது, அந்த தீர்க்கதரிசிட்டி இந்த தீர்க்கதரிசிட்டியும் கிடையாது. உன் இருதயத்துக்குள்ளதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் இருதயத்தை காத்துக்கொள்ளாம அங்க இங்க ஓடி ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆவியை நீ காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள் உன்னுடைய இருதயத்தை. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். அதுக்கப்புறம் கேத்தலிக் பைபிள்ல, அதாவது பொது மொழிபெயர்ப்பு, அது கத்தோலிக்கர்கள் அதிகமா பயன்படுத்துகிறார்கள். பொது மொழிபெயர்ப்புன்னு சொல்றாங்க தமிழ்லயே. அதுல எப்படி இருக்குன்னா, விழிப்பாய் இருந்து உன் இதயத்தை காவல் செய். ரொம்ப அழகா இருக்குது. எப்படி? விழிப்பாய் இருந்து உன் இதயத்தை காவல் செய். விழிப்பாயிரு. நமக்கு ஒரு 7 பவுனை வாங்கி வச்சுட்டாலே விழிப்பா இருப்போம். ரொம்ப தூக்கமே என்ன செய்யாது? வராது. காத்துக்கணுமே. எவனும் என்ன செஞ்சிடக்கூடாது? தூக்கிட்டு போயிடக்கூடாது. 7 பவுன் இல்லை, 70 பவுன் அல்ல, 700 பவுன் அல்ல, 7000 பவுன் அல்ல. இதையெல்லாம் காட்டிலும் விலையேற பெற்றது உன்னுடைய இருதயம். அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பொக்கிஷமாக வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. அதை வேதத்தில் இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, விழிப்பாய் இருந்து உன் இதயத்தை என்ன செய்? காவல் செய். ஏனெனில், அங்க எழுதப்பட்டிருக்கு, ஏனெனில் அதனின்று பிறப்பவை, அதிலிருந்து பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். என்ன அழகா போட்டிருக்கு பாருங்க. உன் வாழ்க்கையின் போக்கையே அதுதான் தீர்மானிக்க போகுது.
உன்னுடைய எதிர்காலத்தையே உன் இருதயம் தான் தீர்மானிக்க போகிறது. உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை உன்னுடைய இருதயம் தான் தீர்மானிக்க போகிறது. அதனாலதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அடுத்தவங்க இருதயத்தை காக்க சொல்லல, அடுத்தவங்க இருதயத்தை பற்றி பேச சொல்லல. உன் இருதயத்தின் மேல கவனம் செலுத்து. உன்னுடைய இருதயத்தின் மேல் கவனம் செலுத்து. இருதயம் சொல்லும் போது உங்களுக்கு அதை முதல்ல விளக்கிறேன். இருதயம்னா என்ன? இருதயம்னா ஆவி. இருதயம்னா இருதயம் சொன்னோடனே நம்ம இந்த கார்டியாலஜிஸ்ட் சொல்றாங்கல்ல, டாக்டர் கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜிஸ்ட்னா என்ன? இந்த இருதயம் ஆர்கன், பிசிக்கல் ஆர்கன் இருக்குது பாருங்க, பிளட்டை பம்ப் பண்ணி விடுறது, பிளட் பம்பர். ரத்தத்தை அப்படியே பம்ப் பண்ணி அனுப்புது பாருங்க. அந்த ஆர்கனை பற்றி பேசல. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பைபிள்ல இருதயம் சொல்லும் போது அந்த ஆர்கனை பற்றி பேசல. கார்டியாலஜிஸ்ட் பார்க்கிற இந்த கார்டியாவை பற்றி நம்ம பேசல. இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்களின் பிறப்பிடம், நம்முடைய சிந்தனைகளின் மையம், நம்முடைய நினைவுகளின் ஊற்று, இதெல்லாம் இருக்குது பாருங்க. இதுதான் இருதயம் என்று வேதம் சொல்கிறது. இதைத்தான் ஆவி என்று வேதம் அழைக்கிறது. அதைத்தான் நம்ம இருதயம் சொல்றோம். இருதயம் சொன்னோன்னே ஏன்னா சில ஊழியர்களுக்கே விளங்கல. அதனாலதான் இதெல்லாம் விளக்கி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு ஊழியக்காரர் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஒரு ஊழியக்காரரு என்ன இப்படி பிளட் பம்பரை பற்றி இப்படி பேசிட்டீங்கன்றார் என்கிட்ட கையை கொடுத்து. அடப்பாவி, இருதயம்னா பிளட் பம்பர் இல்லையா? இருதயம்னா அதான் வாழ்க்கையினுடைய மையம், அதான் எண்ணங்களின் ஊற்று. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். அதே வசனத்தை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ திங்க். மறுபடியும் சொல்றேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ திங்க். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன நினைக்கிறன்றதுல ரொம்ப கவனம் செலுத்து. பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ திங்க். வாட் யூ திங்க், வாட் யூ திங்க். ஏன்னா அந்த திங்கிங் ஃபேக்கல்ட்டியை கர்த்தர் அங்கதான் வச்சிருக்கிறார். ஊற்று அங்கதான் இருக்குது. இருதயம், ஆவி ரொம்ப 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 முக்கியம். எதை யோசிக்கிறாய், எதை சிந்திக்கிறாய், இன்னும் சொல்ல போனா திரும்ப 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 அடிக்கடி எதை நினைக்கிற, அதுதான் போய் இருதயத்துல படிஞ்சிருது. இருதயத்துல அது படிஞ்சிருச்சுன்னா அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறி விடுகிறது. இதெல்லாம் பின்னால நான் ரொம்ப தெளிவா பேச போறேன். ரொம்ப டீடைலா வரப்போற நாட்கள்ல பேச போறேன். கவனிங்க. It is very important that you be careful about what you think, because ஏனென்றால் what you think controls the things that you do. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்கிற காரியங்களை நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் கட்டுப்படுத்த போகிறது. இன்னொரு விதத்தில் சொன்னா உன்னுடைய முழு வாழ்க்கையும் அதுதான் கட்டுப்படுத்த போகிறது. உன்னுடைய எதிர்காலத்தை அதுதான் கட்டுப்படுத்த போகிறது. அதனாலதான் ஞானியாகிய சாலமோன் சொன்னார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய், காத்துக்கள். விளையாட்டு இல்ல. விளையாட்டான விஷயத்தை நம்ம பேசல. கதை பேசிக்கிட்டு இருக்கல. நான் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வரப்போகிற நாட்கள் அதிகமா பேச போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள், உன் இருதயத்தை காத்துக்கள். பாருங்க, எல்லா காவலோடும். அடுத்து இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இவ்விதமாய் சொல்லுகிறது. லிவிங் பைபிள் என்கிற அந்த டிரான்ஸ்லேஷன்ல விதமா எழுதப்பட்டிருக்கு, above all else. above all else அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் மேல, எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமா. above all else, guard your affections. guard your affections. affection என்ன? பிரியம், ஆசை, பற்று, பிடிப்பு. எதன் மேல உனக்கு ஆசை இருக்கிறது? ஆசையை எதுக்கு நேரம் திருப்பி விட்டுருக்கிற? அந்த ஆசைகளை காட் பண்ணு. காட்னா என்ன? பாதுகாத்துக்கள். காட் பண்ணு. வாட் இஸ் யுவர் டிசைர்? சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறான், பரலோகத்தில் உம்மை தவிர வேறு யாரும் இல்லை, பூலோகத்தில் உம்மை தவிர வேறே விருப்பம் எனக்கு இல்லை. நான் சொல்றேன், அடிக்கடி நம்ம பாடணும், ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. பாட வேண்டும், அடிக்கடி பாட வேண்டும். நான் விளையாட்டுக்கு பேசல,
இல்லைன்னா இந்த இருதயம் என்பது தரிகட்டு போயிடும். அது எங்கேயாவது போய் ஒளிந்து போகிற, அழிந்து போகிற, மாயையான, நிலையில்லாத காரியங்களின் மேல போய் அப்படியே பட்டி பிடிச்சுக்கிறோம் பாருங்க. அதன் மேல தன்னுடைய ஆசையை வச்சிரும் பாருங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லணும், ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் வாஞ்சையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தான் ஐயா, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர வேற எனக்கு ஆசை இல்லை, வேற விருப்பம் இல்லை. இதெல்லாம் திரும்ப திரும்ப பாடும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேரா திருப்பப்படுகிறது, நம்முடைய ஆசை கர்த்தருக்கு நேரா திருப்பப்படுகிறது. சொல்றாரு இந்த டிரான்ஸ்லேஷன், above all else guard your affections for they influence everything else in your life. they influence, எது தேனா? அந்த affection, உங்களுடைய ஆசை தான். நீங்க எது மேல ஆசை வச்சிருக்கிறீங்களோ அதுதான் it influence everything else in your life. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அதுதான் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. வாழ்க்கை முழுவதிலும் நீங்க உங்க இந்த ஆசைகள்லாம் எங்க உருவாகுது? இந்த அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எங்க உருவாகுது? அதான் இதயத்துல உருவாகுது. அதனாலதான் ஞானி எழுதுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கள், காத்துக்கள், காத்துக்கள். கடைசியாக இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்றேன், protect your heart. அப்படின்னா என்ன? protect your heart, இருதயத்தை காத்துக்கள். protect your heart with all your strength. உனக்கு இருக்கிற எல்லா பலனையும் இதுக்குன்னு செலவழிச்சு, with all your strength protect your heart, உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். protect your heart with all your strength and guard what you love. அதே டிரான்ஸ்லேஷன், and guard what you love. எதன் மேல நீ அன்பு வச்சிருக்கிற என்பதுல கவனம் செலுத்து. அன்பு எதுக்கு நேரா இருக்கின்றத காத்துக்கோ. ஏன்னா இதெல்லாம் புறப்படுறது எதுல இருந்து தான் புறப்பட போகிறது? இருதயத்திலிருந்து. அதனாலதான் அன்புக்கு என்ன சிம்பல்? அப்படி ஒரு அம்புக்குறி போட்டு ஒரு அம்பு. அன்புக்கு அடையாளமா என்னது? ஹார்ட். அந்த ஹார்ட்டை குத்துற மாதிரி கவனம், கவனம், கவனம். It becomes a fountain overflowing with life. இந்த இருதயம் தான் உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஓவர்ஃப்ளோ பண்ணுகிற, ஓவர்ஃப்ளோனா நிரம்பி வழிய வைக்கிற ஊற்றாக இருக்கிறது, ஊற்றாக இருக்கிறது. அதான் அழக நமக்கு விளங்குற மாதிரி எழுதியிருக்கிறார் ஞானி. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள், அதனிடத்தினின்றுதான் ஜீவ ஊற்று. ஏன்னா கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது மண்ணினாலே சரீரத்தை படைத்தார். மண்ணினாலே சரீரத்தை படைத்து அவனை எடுத்து அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். ஊதின மாத்திரத்திலே இவருக்குள் இருந்த அந்த ஜீவ ஊற்று யாருக்குள்ள வந்து விட்டது? மனிதனுக்குள்ளே வந்து விட்டது. இப்போ மனிதனுக்கு தேவையான எல்லாம், மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இல்லை, தேவனிடத்தில் இல்லை. கர்த்தர் இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய் அந்த எல்லா மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆவியாய் இருக்கிற அந்த ஊற்றுக்குள்ளே கர்த்தர் வைத்து விட்டார். இப்போ ஆதாமுக்கு தேவையான எல்லாம் எங்க இருந்து வருகிறது? அந்த உள்ளே வைக்கப்பட்ட ஆவியாயிருக்கிற, இருதயமாயிருக்கிற அந்த ஊற்றிலிருந்து ஊறி 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 அவனுக்கு தேவையான ஞானம், அவனுக்கு தேவையான புத்தி, அவனுக்கு தேவையான விவேகம், அவனுக்கு தேவையான சுகம், அவனுக்கு தேவையான ஆரோக்கியம், அவனுக்கு தேவையான பலன், அவனுக்கு தேவையான செல்வம், அவனுக்கு தேவையான செழிப்பு எல்லாம் எங்க இருந்து ஊறுகிறது? அவனுடைய ஆவிக்குள் இருக்கிற, அவனுடைய இருதயத்துக்குள் இருக்கிற தேவன் உள்ள வைத்த அந்த ஜீவ ஊற்றிலிருந்து ஊறி 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 அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது, அவனுடைய வாழ்க்கையை வளமாக்குகிறது. இப்படிதான் கர்த்தர் மனிதனுக்குள்ளே தன்னுக்குள் இருந்த அந்த ஊற்றை மனிதனுக்குள்ளே வைத்தார். இப்ப ஆதாமுக்கு தேவையான எல்லாம் எங்க இருந்து வருகிறது? அவனுடைய ஆவிக்குள்ள இருந்து, அவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து வருகிறது. ஏனென்றால்
தேவனுக்குள் இருந்த ஒன்று இப்பொழுது ஊதின பொழுது மனிதனுக்குள்ளே சென்று விட்டது. தேவனுக்குள் இருந்த அந்த ஜீவ ஊற்று மனிதனுக்குள்ளே சென்று விட்டது. அதனாலதான் அதுக்கு பேரு ஜீவ சுவாசம் என்று சொன்னார்கள். ஜீவன் வாழ்வுக்கான ஊற்றை கர்த்தர் ஊதின பொழுது மனிதனுக்குள்ள வைத்து விட்டார். அதுல இருந்து ஊறிக்கொண்டிருக்கிறது, மனிதனுக்குள்ள இருந்து ஊறிக்கொண்டிருக்கிறது. ஆனா எப்ப பாவம் செய்தானோ, ரொம்ப முக்கியமானது சொல்ல போறேன் கவனி, எப்ப மனிதன் பாவம் செய்தானோ, எப்ப தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனானோ, அப்பொழுது மனித சரித்திரத்திலே மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்து விட்டது, ஒரு கொடுமை நடந்து விட்டது, ஒரு டிராஜடி நடந்து விட்டது. அது என்ன? மனிதனுடைய ஆவிக்குள்ளே, மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்த அந்த ஊற்று அடைபட்டு போய்விட்டது. சீரியஸான விஷயம். மனிதனுடைய ஆவிக்குள்ள வைத்த ஊற்று அடைக்கப்பட்டு விட்டது. ஊற்று கண்கள் அடைக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் பாவம் என்பது ரொம்ப கொடூரமானது. இன்னைக்கு மனுஷன் சமாதானமா வாழ முடியல, சந்தோஷமா வாழ முடியல. சமாதானத்துக்காக படைக்கப்பட்டவன் மனிதன், சந்தோஷத்துக்காக படைக்கப்பட்டவன் மனிதன், நிம்மதிக்காக படைக்கப்பட்டவன் மனிதன், வெற்றிக்காக படைக்கப்பட்டவன் மனிதன். ஆனா இது எதையுமே அவனால என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. காரணம் என்ன? அவனுக்குள்ளே கர்த்தர் வைத்த ஊற்று அடைக்கப்பட்டு விட்டது. ஊற்று அடைக்கப்பட்டு விட்டது. இப்ப மனுஷன் நல்லா இருக்கணும், மனுஷன் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் என்றால் அடைக்கப்பட்ட ஊற்று மறுபடியும் என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். மறுபடியும் ஊற்று திறக்கப்பட்டால்தான் மனுஷன் வாழ முடியும், மனுஷன் சமாதானத்தை அனுபவிக்க முடியும், மனுஷன் நிம்மதியை அனுபவிக்க முடியும். இப்ப ஊற்ற மறுபடி தோண்ட வேண்டும், ஊற்று தோண்டப்பட வேண்டும். ஊற்ற மறுபடி தூர் வாரணும். ஊற்று அடைக்கப்பட்ட ஊற்ற தூர் வாரணும். எங்க வாடுறது? எப்படி வாடுறது? எப்படி வாரப்பட்டது தெரியுமா? எப்படி மறுபடி ஊற்று, மறுபடி அடைக்கப்பட்ட ஊற்று திறக்கப்பட்டது தெரியுமா? எப்படி மறுபடி அந்த கிணறு, ஏன்னா ஊற்று வரணும்னா என்ன தோன்றணும் தெரியுமா? கிணறு தோண்டணும். கிணறு தோண்டினாதான் உள்ள இருந்து என்ன வரும்? ஊற்று வரும். இப்ப கிணற தோண்டணும், கிணற தோண்டணும். நான் சொல்லுகிறேன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிணறு தோண்டப்பட்டது. கிணறு தோண்டப்பட்டது. அடைக்கப்பட்ட ஊற்றை மறுபடி திறக்கும்படியாக கிணறு தோண்டப்பட்டது. எங்கே தோண்டப்பட்டது? கொல்கொதா மலையிலே, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்கிற கிணறு தோண்டப்பட்டது. கிணற தோண்டுகிறது போல அவருடைய சரீரம் தோண்டப்பட்டது. அவருடைய சரீரத்தை தோண்டினார்கள். அந்த தோண்டப்பட்ட கிணற்றில் இருந்துதான் அடைக்கப்பட்ட ஊற்று மறுபடியும் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்ட. வேதத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், என் கதையை நான் பேசல. வாசிப்போம். என்னாகமம் 21:16. அங்கே இருந்து பேயருக்கு போனார்கள். ஜனங்களை கூடி வரச் செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்கிற இடம்? ஊற்றை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஊற்று இருக்கிற இடம் அதுதான். அங்க வர்றாங்க, பேர் என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். அதுதான் ஊற்று இருக்கிற இடம். பழைய ஏற்பாட்டுல பாருங்க, தீர்க்க தரிசனமா கர்த்தர் சில வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஊற்று இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? 17வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா. அதை குறித்து, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் சொல்லி கூப்பிட்டு இப்பதான் பாடுறாங்க. பாருங்க, உண்மையா என்ன பாட்டு பாடினாங்கன்னு அடுத்த வசனத்துல பாருங்க. அதான் ரொம்ப முக்கியமான வெளிப்பாடு. தீர்க்க தரிசன பாடல், தீர்க்க தரிசனமா பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? வாசிப்போம் அடுத்த வசனம். நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். ஜனத்தில் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று. யாரை பற்றி பாடுறாங்க? எதை பற்றி பாடுறாங்க? இன்னும் பல ஆயிரங்கள் ஆண்டுகள் கழித்து கல்வாரி சிலுவையிலே ஒரு கிணறு தோண்டப்பட போகிறது. இதுவரை அடைக்கப்பட்டிருந்த ஊற்றை
மறுபடி திறக்கும்படியாக, மனிதனுக்குள்ளே தேவன் வைத்த ஊற்றை மறுபடி திறக்கும்படியாக ஒரு கிணறு கல்வாரி சிலுவையிலே தோண்டப்பட போகிறது. எவ்வளவு எவ்வளவு துல்லியமா கர்த்தர் பேசுறார் பாருங்க. எப்படி பாடுறாங்க பாருங்க இஸ்ரவேலர்கள், ஆவியானுடைய ஏவுதல்ல பாடுறாங்க. நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை. நியாய பிரமாணிக்கன்னா யாருங்க? நியாய பிரமாணத்தை பேசுறவங்க, நியாய பிரமாணத்தை போதிக்கிறவங்க. அவர்கள் ஏவுதல், அவர்கள் என்ன செஞ்சாங்களா? ஏவுனாங்களா. அவங்க ஏவுனதுனால தோன்றினது யாரு? வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 27:20 பாருங்க. பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும், இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை என்ன செய்தார்கள்? the same word, நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் போட்டிருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம் 21வது வசனம். தேசாதிபதி, அதிபதி வந்துருச்சா? அதிபதி. இவன் கட்டளை கொடுத்தாதான் தோண்ட முடியும், இவன் கமாண்ட் கொடுத்தாதான் தோண்ட முடியும். தேசாதிபதி பிலாத்து. என்ன அழகா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை என்ன செய்தார்கள்? கிணற்ற தோன்ற மாதிரி கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தோண்டப்பட்டார். சும்மா சிலுவையில் அடிச்சாங்க கொன்னாங்க, அருமையானவர்களே, சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கிணறு தோண்டப்படுகிறது போல கிறிஸ்துவனுடைய சரீரம் தோண்டப்பட்டது. தோண்டப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், அடைக்கப்பட்ட ஊற்று மறுபடியும் என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே எல்லாம் ஆண்டாண்டு காலமாய் அடைக்கப்பட்டிருந்த அந்த ஊற்று உடனடியாக திறக்கப்படுகிறது. கர்த்தர் மறுபடியுமாக அடைக்கப்பட்ட ஊற்றை திறக்கிறார். பாருங்க, ஆவியை குறித்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இருதயம் பாவங்களினால், பாவத்தினால் ஆவி மரித்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவி மரிச்சது அப்படினாலும் ஒண்ணுதான், ஊற்று அடைக்கப்பட்டதுனாலும் ஒண்ணுதான். இப்ப ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்த பொழுது என்ன நடந்தது? அடைக்கப்பட்டிருந்த ஊற்று மறுபடியும் என்ன செய்யப்பட்டு விட்டது? திறக்கப்பட்டு விட்டது. நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குள்ளேயும் அடைக்கப்பட்ட ஊற்றை கர்த்தர் ஏற்கனவே திறந்து விட்டார். உங்க ஊற்று இப்பொழுது அடைக்கப்பட்டில்லை, உங்களுக்குள் இருக்கிற ஊற்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஊற்று திறக்கப்பட்டிருக்கிற ஊற்றை கொஞ்சம் கவனம் செலுத்து. எல்லா காவலோடும் இப்ப கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா காவலோடும், எல்லா காவலோடும் உன் இதயத்தை என்ன செய்? காத்துக்கொள். ஏவாள் காத்துக்கொள்ளாம போயிட்டா, ஆதாம் காத்துக்கொள்ளாம போயிட்டான். அது காத்துக்கொள்ளாம போனதுனால அது ஊற்று, நான் வச்ச ஊற்று என்ன செய்யப்பட்டு விட்டது? அடைக்கப்பட்டு விட்டது. முந்தின ஆதாம் ஊற்றை அடைத்தான், பிந்தின ஆதாம் ஊற்றை திறந்தார். ஆமென். அவன் பாவத்தின் மூலமாக ஊற்றை அடைத்தான், இவர் பாவத்தை சுமந்து கொண்டதன் மூலமாக ஊற்றை திறந்து விட்டார். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குள்ளேயும் முதல்ல ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னால எப்படி அவன் ஊற்றுக்குள்ள இருந்து எல்லா வாழ்வுக்கு தேவையான நன்மைகளும் வெளியே வந்ததோ, அதுபோல உங்கள் ஒவ்வொருவருக்குள் இருந்தும், ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள் இருந்தும், ஒவ்வொருவருடைய ஆவிக்குள் இருந்தும் ஊற்றுகள் வெளிப்பட கர்த்தர் திட்டம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம பொறுப்பு என்ன? நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன? ஊற்றை திறந்து விட்டார். இப்ப பொறுப்பு என்ன? எல்லா காவலோடும், எல்லா காவலோடும் உன் ஊற்றை என்ன செய்? காத்துக்கொள். கண்டதையும் இதுக்குள்ள விடாத, கண்ட குப்பையும் விடாத. ஊற்றை அடைக்கிற மாதிரி வேற எதையும் உள்ள விடாதன்னு கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஊற்றை அடைக்காத. உனக்குள்ள இருக்கிற ஊற்று உனக்கு தேவையான நன்மை, உனக்கு தேவையான ஜீவன், உனக்கு தேவையான வாழ்வு, உனக்கு தேவையான செல்வம், அதெல்லாம் காமிக்க போறேன். யாத்ராகமம் 28:3. இருதயம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை. அந்த இருதயத்துல என்ன இருக்குதான்? விவேகமான இருதயம். இருதயத்துல என்ன இருக்குது? விவேகம். அப்போ இருதயத்துலதான் ஊற்று இருக்குதுன்னா என்ன? அந்த ஊற்றுல என்ன பொங்கும்? விவேகம் பொங்கும்.
விவேகம் பொங்கும். விவேகம்னா அண்டர்ஸ்டாண்டிங். சில நேரங்களில் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, வாழ்க்கையே நமக்கு புரிபட மாட்டேங்குதே, எப்படி போறது, என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலேன்னு உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க. அது காரணம் என்னன்னா, உள்ள இருக்கிற ஊற்று எங்கேயோ அடப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். உள்ள இருக்கிற ஊற்றை கவனிக்கலன்னு அர்த்தம். உள்ள இருக்கிற ஊற்றை கொஞ்சம் கவனம் செலுத்தலன்னு அர்த்தம். ஊற்றை கவனம் செலுத்தினா அந்த ஊற்றிலிருந்து என்ன வெளிப்படுகிறது? விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங். குழம்ப வேண்டியதில்லை, கன்ஃபியூஷன் ஆக வேண்டியதில்லை. அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள இருந்து ஊற்று போல பொங்கி 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 வர ஆரம்பிக்கும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பேதைகள் வழி நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள், விவேகியோ ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். விவேகம் உள்ள ஊற்று மாதிரி பொங்க பொங்க அநேக ஆபத்துகளுக்கு நீயே உன்னை என்ன செய்வாய்? பாதுகாத்துக் கொள்வாய். உன்னை பாதுகாக்கிற அந்த ஊற்றை கர்த்தர் உனக்குள்ளேயே வச்சிருக்கிறார். இப்போ உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எல்லா காவலோடும் அந்த ஊற்றை நீ என்ன செய்? காத்துக்கள். இஷ்டத்துக்கு உள்ள இருதயத்துக்குள்ள இஷ்டம் கண்டதையும் விடாத, கண்ட குப்பைகளையும் விடாத, கண்ட குப்பைகளையும் இருதயத்துல நினைக்க விடாத, கண்ட குப்பைகளையும் உள்ள போடாத. ஊற்று அடைச்சணும். ஊற்றிலிருந்து வர வேண்டியது தடைபற்றும். கல்வாரி சிலுவையில் கிணற தோண்டி, கிறிஸ்துவின் சரீரத்தை தோண்டி அந்த ஊற்றை உனக்கு கர்த்தர் கிருபையாய் திறந்து விட்டுருக்கிறார். அதுக்கு நம்ம நயா பைசா செலவழிக்கல, அதுக்கு நம்ம எந்த கிரியையும் பண்ணல. கிருபை. அதனாலதான் கிருபையை கொண்டாடணும், கிருபையை உயர்த்தணும். கிருபையினாலே இந்த ஊற்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஊற்றை வச்சிருக்கிறார். உள்ள மறுபடி அடைக்கப்பட்ட ஊற்று. முந்தின ஆதாம் அடைச்சு விட்டான், பிந்தின ஆதாம் அதை என்ன செய்து விட்டார்? திறந்து விட்டார். அது திறக்கப்படுறதுக்காகத்தான் கிணறு தோண்டப்பட்டது. கிணறு தோன்ற மாதிரி தண்டாயுதங்களால் அவரை குத்தி கிழிச்சு அந்த கிணறு தோன்ற மாதிரி கிறிஸ்துடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, தோண்டப்பட்டது. ஏனென்றால் மனிதனுடைய ஊற்று அடைக்கப்பட்டு கிடக்கிறது பாவத்தினால். அந்த பாவத்தை சுமந்து கொண்டால்தான் இப்போ இருதயத்தில் இருக்கிற ஊற்று என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குள்ள ஊற்று இருக்குது. ஒருவேளை இதுவரைக்கும் தெரியாம இருக்கலாம், இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. உனக்குள்ளே விவேகம் நாளுக்கு நாள் பெருகும். அப்புறம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31:6, இருதயமாகிய ஊற்றிலிருந்து என்ன ஊறும்? என்ன சத்தமே வரமாட்டேங்குது. ஞானமே இல்லைன்றாங்க பாஸ்டர், எனக்கு புத்தியே இல்லைன்னு சொல்றாங்க பாஸ்டர். அப்படின்னா ஊற்றை கவனிக்கலன்னு அர்த்தம். உள்ளதான் இருக்குது ஞானம், உள்ளேதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஞான ஊற்றை உள்ளதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஊற்றை கர்த்தர் திறந்து விட்டுட்டார். நம்ம அந்த ஊற்றை பார்க்கல, அந்த ஊற்றை கவனிக்கல. நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்துல ஞானம் உனக்குள்ளே, உன்னுடைய இருதயத்துக்குள்ள இருந்து என்ன செய்ய முடியும்? ஊறி 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 வெளியே வர முடியும். உங்களுக்கு தெரியுமா, ஊற்று அருமையாலே கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஊற்று வந்து கண்டினியூஸா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும். அது ஸ்டாப்பே ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானம் கண்டினியூஸா உள்ள இருந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. விவேகம் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும், அது என்ன ஆகாது? ஸ்டாப் ஆகாது. பாருங்க, இப்ப உள்ள இருக்கிற ஊற்றை பார், உனக்குள்ள இருக்கிற ஊற்றை பார். உன்னுடைய ஆவிதான் ஊற்று, உன்னுடைய இருதயம் தான் ஊற்று, உனக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அங்கே இங்கேயும் ஓடாத. அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர், அந்த தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசின்னு அருமையாளர் தீர்க்கதரிசி பின்னால ஓடாத. இதெல்லாம் அருமையாளர்களே உன்னுடைய வாழ்க்கை அழிச்சிடும். தீர்க்கமாய் தெரிந்து கொள், கர்த்தாவே எனக்குள்ள வைத்த ஊற்றை நான் அனுதினமும் பாதுகாத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். கர்த்தர்ட்ட கேள். பாருங்க, ஞானம் ஊற்று போல இருதயத்துல பொங்கி வழியும். அப்படி ஞானம் வழியும் போது என்ன நடக்கும்? வாசிப்போம். ஞானம் வந்துச்சுன்னா என்ன வரும்? நீதிமொழிகள் 3:13, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். இப்ப 16வது வசனம், அதின் வலது கையில், எதின் வலது கையில்? ஞானத்தின் வலது கையில். ஞானம் ஊறும் போது என்னவும் ஊறுது? சொல்லுங்க, என்ன சத்தமே வரமாட்டேங்குது? ஞானம் இந்த ஊற்றில இருந்து ஞானம் ஊறி ஊறி வரும் பொழுது அந்த ஞானத்தோடு சேர்ந்து எது ஊறுதான்? தீர்க்காயுசு ஊறுது. தீர்க்காயுசு ஊறுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தீர்க்காயுசோடு தொடர்புடையது ஆரோக்கியம். ஆரோக்கியம், சரீரத்தின் ஆரோக்கியம். இப்ப ஞானம் ஊறும் பொழுது சரீரத்தின் ஆரோக்கியமும் என்ன செய்கிறது? ஊறுகிறது. நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஆரோக்கியம் ஊறுவதாக, அந்த ஆரோக்கியம் ஊற்று போல பொங்கி வருவதாக. ஊற்ற கவனிங்க. ஊற்று உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார், உங்க ஆவிக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார், உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லா காவலோடும் உன் ஊற்றை என்ன செய்?
காத்துக்கள். அதனிடத்தில் நின்று ஞானம் புறப்பட்டு வரும், விவேகம் புறப்பட்டு வரும், தீர்க்காயுசு புறப்பட்டு வரும். அந்த தீர்க்காயுசை கொடுக்கிற ஆரோக்கியம் அதுக்குள்ள இருந்து புறப்பட்டு வரும். உன் ஞானத்தின் வலதுகையில் தீர்க்காயுசும் என்னங்க, ஞானம் ஊறும் போது என்ன ஊறுது? சத்தமா சொல்லுங்க. ஊறுவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லாருடைய ஊற்றிலிருந்து என்ன ஊறட்டும்? செல்வம், பணம். பணம் ஊறும், ஞானம் ஊற ஊற என்ன ஊறும்? எங்க இருந்து வருமோ தெரியாது, வரும். ஏன்னா ஊற்று எங்க இருக்குன்னே தெரியாது இல்லையா? எங்கனையாவது ஊற்று இருக்கும். அதுபோல எங்கனையாவது இருக்கும் செல்வம். அந்த செல்வம் ஊற்று போல என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஊற ஆரம்பிக்கும். அது ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னா அது இப்போ ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்ப உங்க வேலை என்னன்னா, உள்ள இருக்கிற ஊற்றை என்ன செய்யணும்? காத்துக்கள், காத்துக்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கள். செல்வமும் கனம், மதிப்பு, மரியாதை எல்லாம் ஊற்றுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஊற்ற, உனக்குள்ள இருக்கிற ஊற்ற கவனி. அப்படி வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்காத. அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, அவர்கிட்ட கிடைக்குமா, இவர்கிட்ட கிடைக்குமா. உள்ள பார், உனக்கு உள்ளே பார். நீ வெளியவே பார்த்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்களை திறப்பாராக. உள்ளே ஒரு ஊற்றை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம உள்ள எல்லாத்தையும் விட்டுறது, எல்லாத்தையும் கதவை திறந்து என்னன்னாலும் வரணும். ராத்திரில படுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு கணக்கு வழக்கில்லாத எண்ணங்களை உள்ள விட்டு இந்த இருதயத்தின் ஊற்ற அடைக்கிறதுக்கு என்ன வழி செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு வச்சு எல்லாம் உள்ள விடுறது. கண்ட குப்பைகள். ஒன்னும் வரமாட்டேங்குதே, ஒன்றும் வரமாட்டேங்குதே. எங்க வரும்? ஊற்ற நம்ம கவனிக்கலையே, ஊற்ற காத்துக்கொள்ளலையே, இருதயத்தை காத்துக்கொள்ளலையே, ஆவியை காத்துக்கொள்ளலையே. ஜீவ ஊற்று புறப்படும். That's where life starts. அங்கதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற இடத்தை ரூட்ட பார். எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்தை கவனி, அந்த இடத்தை காவல் பண்ணு. God protect, keep. என்னென்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. கவனமா காவல் செய். ஞானம் ஊறுகிறது. இப்போ சீக்கிரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35:29. செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில், பாருங்க, எல்லாம் இருதயத்தை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இருதயத்துல தான் விவேகம், இருதயத்துல தான் ஞானம். இங்க இருதயத்தில் உற்சாகம் அடைந்த. அப்போ ஊற்றுக்குள்ள, இருதயமாகிய ஊற்றிலிருந்து என்ன வரும்? சார் சத்தமா சொல்லுங்க. சிலருக்கு உற்சாகமே வர மாட்டேங்குது பாருங்க. ஒரு ஊக்கமே இல்லை, ஊக்கம் இழந்து காணப்படுகிறார்கள். ஒரு உற்சாகமே இல்லை, ஒரு எந்தூசியாசமே கிடையாது. எப்பொழுதும் அவங்க எப்படித்தான் இருப்பாங்க? ஒரே சோர்வா இருக்கு பாருங்க, ஒரே சோர்வா இருக்கு. 365 நாளும் எப்படித்தான் சோர்ந்துதான் இருக்கு. எப்பயும் சோர்ந்து போற, எப்பயும் சோர்ந்து. காரணம் என்ன? ஏன் சோர்வு? ஊற்ற கவனிக்கல. உற்சாகம் எங்க இருக்குது? உள்ளதான் இருக்குது. உற்சாகம் உங்களை சுத்தி இல்ல. எல்லாம் வீட்டுல எல்லாம் நல்லா இருந்தா நான் எவ்வளவு உற்சாகமா இருப்பேன் தெரியுமா பிரதர்? வீட்டுல நல்லாவே இருக்க போறதில்லை. வீட்டுல நல்லா இருந்து உற்சாகம் எங்க இருந்து வருது? ஊற்றுக்குள்ள இருந்து வருகிறது. இந்த ஊற்றுக்குள்ள இருந்து வருகிற உற்சாகத்தை நீ அனுபவிப்பாயானால் உன்னை சுற்றி வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளை இந்த ஊற்று மாற்றும், உற்சாகம் மாற்றும். எப்பவும் சோர்ந்து போறதில்லை. காரணம் என்னன்னா, உள்ள இருக்கிற ஊற்றை நம்ம என்ன செய்யல? கவனிக்கல. ஒரு ஊற்று உள்ள இருக்குது. அந்த ஊற்று தான் இருதயம், அந்த ஊற்று தான் ஆவி. அதுல இருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அந்த ஊற்று பற்றி எந்த அறிவும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஆவி பற்றி அந்நிய பாஷை பேசி ஆவிக்குரிய சபைக்கு வருகிற மக்களுக்கு அது இல்லை பாருங்க. அதாவது நாட்கள் இந்த சபைக்கு வருகிறவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் கண்களை திறந்து விடும்படி விரும்புகிறார். உள்ள ஒரு ஊற்று இருக்கிறது, உற்சாகம் இங்க உள்ள இருக்குங்க. நம்மளை சுத்தி எல்லாம் எதிர்மறையா இருக்கலாம், ஆனா உள்ள என்ன இருக்க வாய்ப்பு இருக்கிறது? உற்சாகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உற்சாகம் பாருங்க. வாசிப்போம். சங்கீதம் 4:7.
அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர். இருதயத்தில், இருதயம் ஆவி ஊற்று, மறந்துடாத. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள். இருதயத்தில் என்ன ஊறுகிறது? ஒன்னு ஞானம், விவேகம், உற்சாகம். இங்க கர்த்தர் சொல்றாரு, என்னது? சத்தமா சொல்லுங்க. இங்க இருதயத்துல என்ன? ஊற்றுல ஊர் சந்தோஷம். சந்தோஷம். சிலருடைய வாழ்க்கையில என்னவே இல்லை, உட்கார்ந்து இருக்கிறீங்க, சந்தோஷமே கிடையாது. சந்தோஷமே கிடையாது. கவலைக்கு மேல கவலை. கர்த்தர் சொல்றாரு, ஊற்றை நீ கவனிச்சேன்னா இந்த ஊற்று சந்தோஷ ஊற்றாக மாறி உன் உள்ளத்துல எதை கொடுக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கும். எவர் ஹாப்பி, நெவர் சேட். எப்படி? எவர் ஹாப்பி, நெவர். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? எவர் சேட், நெவர் ஹாப்பி. எவர் சேட். வருத்தத்தை தூக்கி நம்மளே வச்சுக்கணும். எங்க அது வீட்டு வீதியில போறத போய் வாங்கி அது எப்படி கவலைப்படாம இருக்கிறது பிரதர்? கவலைப்பட்டாதானே நல்லது. நம்ம என்ன சொல்றோம்னா, என் வாழ்க்கையில் சூழ்நிலை நல்லா இருந்தா நான் கண்டிப்பா இப்படித்தான் இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன்ல. இங்க பாருங்க, அந்த வசனத்தையே பாருங்க, 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின். அப்ப அவங்களுக்கு சந்தோஷம் எதனால வருது? தானியம் இருக்குது நிறைய, திராட்சரசம் நிறைய இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. அதனால அவங்க எப்படி இருக்கிறாங்க? சங்கீதக்காரன் சொல்றாரு, அவங்களுக்கு அந்த சூழ்நிலை நிமித்தம் உண்டாகிற சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு அதிக சந்தோஷத்தை தந்தீர். ஏனென்றால் ஏன் சந்தோஷம் தானியத்திலிருந்து வரவில்லை, ஏன் சந்தோஷம் திராட்சரசத்திலிருந்து வரவில்லை, ஏன் சந்தோஷம் பணத்திலிருந்து வரவில்லை, ஏன் சந்தோஷம் பாசிட்டிவான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இருந்து வரவில்லை. என்னுடைய சந்தோஷம் உள்ளே இருக்கிற ஊற்றிலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இதத்தான் பக்தர்கள் சொல்றாங்க பாருங்க. திருப்புங்க ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள். இவங்கெல்லாம் அத்திமரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க இல்ல, இவங்க திராட்சை பாட்டை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க இல்ல. இவர்கள் உள்ளே இருக்கிற ஊற்றை பார்த்து, உள்ளே இருக்கிற கர்த்தரை பார்த்து, அந்த ஊற்றிலிருந்து வருகிற சந்தோஷத்தினால் நிரம்பினவர்கள். அவங்க சந்தோஷம். அதுவும் இவரெல்லாம் யாருன்னா பழைய ஏற்பாட்டு ஆளு, புதிய ஏற்பாட்டு ஆள் இல்ல. கிறிஸ்து உள்ள வரல, ரத்தம் சிந்தல, ஜீவனை கொடுக்கல, கிறிஸ்துவை குறித்த எந்த அறிவு இல்ல, பாவம் இன்னும் தொலைக்கப்படல, பாவம் மன்னிக்கப்படல, பழைய ஏற்பாட்டு மனுஷன். இந்த பழைய ஏற்பாட்டு மனுஷன் சொல்றார், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன். அதனாலதான் நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு மக்கள் சிலாக்கியம் பெற்ற, இவர்களை காட்டிலும் சிலாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் ஊற்று தண்ணீர் என்ன செய்யப்பட்டு விட்டது? திறக்கப்பட்டு விட்டது. சிலுவையின் மூலமாக திறக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஊற்று இருக்குது. நம்ம வேலை என்ன? இப்போ சுத்தி இருக்கிற அத்திமரத்தை பார்க்காம, சுத்தி இருக்கிற திராட்சை பழத்தை பார்க்காம, தொழுவத்துல மாடு இருக்கா இல்லையான்னு பார்க்காம, அங்க கிடையில ஆடு இருக்கா இல்லையான்னு பார்க்காம, அதை பற்றியே கவலைப்படாம நம்ம வேலை என்ன? ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இத பாடு, இத
இத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடிக்கிட்டே இரு. ஊற்று பொங்கட்டும். ஊற்று பொங்க பொங்க உன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உனக்குள்ளே சந்தோஷம் இருக்கும், உனக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும், உனக்குள்ளே களிகூறுதல் இருக்கும். அந்த சந்தோஷமே உன் சூழ்நிலைகளிலே மாற்றத்தை கொடுப்போம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு. மகிழ்ச்சியா இருந்தாலே போ. இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு. நேர்முழங்கால நின்று கண்ணீரை ஊற்றி அப்படி சொல்லல. மகிழ்ச்சியா இருந்தாலே ஜெபம் கேட்கப்படுமா? இன்னைக்கு வீட்டுல போய் என்ன செய்யணும்? சந்தோஷமா மட்டன் சிக்கன் எதையாவது எடுத்து சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல பிரதர், எங்க சூழ்நிலையெல்லாம், உங்க சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன், சூழ்நிலையெல்லாம் மோசமா இருக்குது. ஆனா உள்ள இருக்கிற ஊற்றை பாருங்க. அந்த ஊற்றை பார்த்துட்டு அந்த ஊற்றுக்குள்ளே ஊறுகிற அந்த அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியினால நிரம்புங்கள். நான் சொல்றேன், அடுத்த வாரம் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அடுத்த வாரம் சாட்சி சொல்ல வைப்பார் கர்த்தர். ஏன்னா துளிர் விடாத அத்தி மரம் துளிர் விட ஆரம்பிக்கும். பலன் கொடுக்காத திராட்சை செடி பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். மாடு இல்லாத தொழுவம் எல்லாம் மாடுகளினால் நிரப்பப்படும். ஆடு இல்லாத மந்தையெல்லாம் ஆடுகளால் நிரப்பப்படும். எப்பொழுது? வெளியே இருக்கிறதே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற ஊற்றை பார்க்கணும். உள்ள இருக்கிற ஊற்றை பார்க்கணும். சீக்கிரம் சொல்லி முடிச்சிடறேன். கடைசியாக லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு நன்மையுமான இருதயத்திலே, இருதயத்தை பற்றி தான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கவனிங்க, வசனமானது இருதயத்திலே விதைக்கப்படுகிறது. அதை இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். இருதயம் தான் ஊற்று. அந்த ஊற்றிலிருந்து ஞானம் ஊறுகிறது, விவேகம் ஊறுகிறது, அப்புறம் உற்சாகம் ஊறுகிறது, சந்தோஷம் ஊறுகிறது. கடைசியா வசன வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருந்து ஊற ஆரம்பிக்கும். இந்த ஊற்றின் மேல கவனம் செலுத்த 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 வார்த்தையின் வெளிப்பாடுகளினால் கர்த்தர் உங்க உள்ளத்தை நிரப்ப ஆரம்பிப்பார். ஆமென். வசன வெளிப்பாடு உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே புது வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். இந்த வசனமே எனக்கு புரிய மாட்டேங்குது பாஸ்டர், பைபிளே எனக்கு புரிய மாட்டேங்குது, பைபிளே அப்படியே லாக் ஆன மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. பைபிளே லாக் ஆன மாதிரி இருக்கு. லாக்கே ஆகாது. கர்த்தர் ஏற்கனவே இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுகிற ஊற்றை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். கல்வாரியின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக, அவரை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த ஊற்று உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஊற்று ஊறி 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 இங்க ஞானம், விவேகம், அறிவு, செல்வம், ஆரோக்கியம், தீர்க்காயுசு, வசன வெளிப்பாடு, உற்சாகம், சந்தோஷம், இதெல்லாம் நல்லா ஊறணும், இதெல்லாம் வெளிப்படணும், இதெல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37. அதை ஊற வைக்கிறது எப்படி? ஊற்றை, நமக்குள்ளே இருக்கிற ஊற்றை எப்படி ஊற வைப்பது, எப்படி நல்ல வெளியே கொண்டு வர்றது, அதை சொல்றேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு என்னிடத்தில் கிணறு தோண்டப்பட்டதே, தோண்டப்பட்ட கிணறாகிய கிறிஸ்துவினிடத்தில், அடிக்கப்பட்ட கிறிஸ்துவினிடத்தில், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவினிடத்தில், ரத்தம் சிந்தின கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்னங்க, அவன் இருதயம், ஆவி, உள்ளம் எல்லாம் ஒரே அர்த்தத்துல ஒரே லைன்ல கர்த்தர் பேசுறார் பாருங்க. உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள், நதிகள் ஓடும் என்றார். அதை சொல்லிட்டு அப்படின்னா என்ன, எதை பற்றி சொல்றாரு? ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுறதுன்னா என்ன, அதை விளக்குறாரு பாருங்க. அடுத்த வசனத்துல, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இது எதை பற்றி பேசுகிறார் கர்த்தர்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து,
பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து, பரிசுத்த ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசுறத பற்றி பேசுறாருங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், அடைக்கப்பட்ட ஊற்றை திறந்தவர் கிறிஸ்து, திறக்கப்பட்ட ஊற்றை ஊற வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இந்த ஞானம் ஊறணுமா, நல்லா இந்த விவேகம் ஊறணுமா, இந்த சந்தோஷம் ஊற்றுல ஊறி 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 நீங்க அதை அனுபவிக்கணுமா, வசன வெளிப்பாடுகளை நீங்க ஏராளம் பெற்றுக்கொள்ளணுமா, நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில டெய்லி பேசுங்க. ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள இருக்கட்டும். நல்ல அந்நிய பாஷையில அடிக்கடி பேசுங்க. நான் சொல்றேன், உங்களை இந்த உலகத்துல எதுவுமே பீட் பண்ண முடியாது. ஆவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளணும், கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷையின் அடையாளத்தோட பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷையை திரும்ப 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 பேசும்போது உள்ளே வைக்கப்பட்ட ஊற்று நாளுக்கு நாள் பெருகி ஓடி அந்த ஊற்று ஊறி அநேகரை ஆசீர்வதிக்கும். எத்தனை பேரு அது விரும்புறீங்க? எனக்குள்ள அதை ஆசைப்படுறீங்களா? ஞானம் ஊறணும்யா, விவேகம் ஊறணும்யா, அந்த தீர்க்காயுசு ஊறணும்யா, ஆரோக்கியம் ஊறணும், செல்வம் ஊறணும். அந்த ஊறுகிற ஊற்றை கர்த்தர் உள்ளதான் வச்சிருக்கிறார், நமக்குள்ளேயே வச்சிருக்கிறார். அதனால சொல்றேன், அவரை இவரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசிக்கு பின்னால ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் தேவையான ஊற்றை கர்த்தர் உள்ள வைத்து விட்டார். இப்ப நம்முடைய பொறுப்பு என்னன்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள், இருதயத்தை காத்துக்கள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாரும் எழுப்பி நிற்போம், கண்களை மூடும். ஒருவேளை நீங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், இயேசுவை முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா தோண்டப்பட்ட கிணறு அவர்தான். அவரை விசுவாசிக்கும் பொழுது ஊற்று, அடைக்கப்பட்ட ஊற்றை கர்த்தர் திறந்து விட்டார். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ள இருக்கிற ஊற்றை கொஞ்சம் பாருங்க. உங்களுக்குள்ள இந்த ஊற்று இருக்கிறது, அதான் ஆவி, அதான் இருதயம். அது ரொம்ப விலையேறப்பட்ட பொக்கிஷம். சுத்தி இருக்கிற சூழ்நிலையே காலமெல்லாம் பார்த்து 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 நீ ஏமாந்து போனாய். சூழ்நிலையை பார்க்காத, உள்ள இருக்கிற ஊற்றை பார். ஊற்றை பார்த்து பாடு. ஊற்று தண்ணீரே நீ பொங்கி வா, ஊற்று தண்ணீரே நீ பொங்கி வா, பொங்கி வா. நீ பாட பாட உனக்குள்ள இருக்கிற ஊற்று பொங்க ஆரம்பிக்கும். ஞானம் பொங்க ஆரம்பிக்கும், விவேகம் பொங்க ஆரம்பிக்கும், ஐஸ்வர்யம் பொங்க ஆரம்பிக்கும். எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, ஆனா வரும். ஆரோக்கியம் பொங்க ஆரம்பிக்கும். சரீரத்துல பல ஆண்டுகளா இருக்கிற வியாதி திடீர்னு உன்னை விட்டு மறைஞ்சு போயிடும். எப்ப மறைஞ்சுனே தெரியாது, மறைஞ்சிரும். ஏன்னா உள்ள இருக்கிற ஊற்று அதை செய்யும். உள்ள இருக்கிற ஊற்றுக்கு அந்த பயங்கரமான பவர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. தொடர்ந்து நான் பேச போறேன் வருகிற நாட்கள்ல. அந்த ஊற்று அது அதிக சக்தி கொண்டது. அப்படிப்பட்ட ஊற்றை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார், உனக்குள்ள வச்சிருக்கிறார். பிசாசு அதை பார்க்காதபடி கண்ணை மறைச்சு வச்சுட்டான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். முந்தின ஆதாம் ஊற்ற அடைச்சான், பிந்தின ஆதாமா இயேசு ஊற்ற திறந்து விட்டார். கல்வாரி சிலுவையின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு எங்களுக்குள்ள அந்த ஊற்று வைக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட அந்த ஊற்றை நாங்கள் காத்துக்கொள்ள, அந்த ஊற்றிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க, அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் வசன வெளிப்பாடுகளை நாங்கள் அனுபவிக்க, இங்க நிக்கிற ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அடைக்கப்பட்ட ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற ஊற்றுகளை இயேசுவின் நாமத்துல திறந்து விடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல திறக்கிறோம் கர்த்தாவே. உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அந்த ஊற்றுகளை காணத்தக்கதான மனக்கண்கள் பிரகாசமாவதா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.